ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சங்கரா மீன் குழம்பு ரெசிபீஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீன் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக மேலே கிளம்பி போயிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 2-3 வாட்டி வந்து மீனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சங்கரா மீனும் பாறை மீனும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பாறை மீன் வந்து ஃப்ரைக்காக. இன்றைக்கி மீன் குழம்பு மட்டும் பார்க்கலாம். ஃப்ரை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கல்லுக்கு போட்டு திரும்ப வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா மீன் மேலே இருக்க அந்த வளவளப்பு தன்மைலாம் வந்து போயிடும். நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம கீழே போயிட்டு வந்து மீன் குழம்புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சங்கரா மீனை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுருங்க. அது ஒரு பாத்திரத்தில் தனியாக. அப்புறமேட்டு நம்ம குழம்புக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு மிக்சியில் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு போட்டுட்டு 3 தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அது உங்களோட காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக வந்து இருக்கணும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் வந்து பாதி சின்ன வெங்காயம் முழுசாக வந்து போட்டுக்கலாம். பாதி சின்ன வெங்காயம் இடித்து போட்டுக்கலாம். இடித்து போடுற சின்ன வெங்காயத்தில் வந்து 4-5 சீரகம் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து இடிச்சுக்கணும். அப்புறமேட்டு தனியாக வந்து பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4-5 பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லெண்ணெய். இந்த சின்ன பாட்டில் ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணிட்டோம். எண்ணெய் காயிற அளவுக்கு வந்து நல்லா விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. அதனால் நல்லெண்ணெயில் வந்து செஞ்சுருந்தோம். கடுகு, ஜீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வெந்தயமும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஆட் பண்ணணும். பூண்டு எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த இடித்து வச்ச சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கணும். இடித்து வச்ச சின்ன வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம், எல்லா வெங்காயமும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சோம்னால அந்த வெங்காயம் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் வந்து இடிக்காமல் தனியாக வந்து அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயே வந்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. இது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த புளி வந்து ஊற்றணும் இல்லையா, அது வந்து ரெடி பண்ணிக்குவோம். புளியில் கருவேப்பில் வந்து லைட்டாக போட்டு நீங்கள் பிசைஞ்சு அதை ஊற்றும் போது வந்து நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் வந்து மீன் போட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து உப்பும் போட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா வந்து எண்ணெய்லாம் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சிடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது மேலே மீன் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. இதை வந்து சர்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் வந்து எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.